நாம் அஞ்ஞானத்தில் மயங்காமல் தொடர்ந்து எம்பெருமானுடைய பக்தியை பெறுவதற்கு உண்டான விஷயத்தை தெரிவிக்கின்றார். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமலத்துயிலமேல் கண் வளரும் மாவான் மகளே மணிக்கதம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் உமையோ அன்னி செவிடோ அனந்தரோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மகதவன் வைகுந்தனன் நன்னு நாமம் பலவம் நவீன்னேரோரம்பாவாய். அடுத்ததாக தூமணி மாடத்து பிரகதாரண்யக உபனிஷத்தில் சொல்வது போல் நம்முடைய இதய கமலமானது எம்பெருமானுடைய திருமாளிகை. எம்பெருமானை விட்டு பிரியாத பிராட்டியுடன் கூடி சுயப்பதியாய் இருக்கின்றான். சுற்றும் விளக்கரிய உபனிஷதங்கள் தெரிவிக்கும் பிரம்மவித்தை 32 நம் இதயமாகிற திருமாளிகையில் விளக்காக ஜொலிக்கின்றன. தூபம் கமல திருமாளிகையில் திவ்யமான வாசனையானது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. என்ன இந்த மனம் வீசுது? அந்த மனம் என்ன? அதுதான் பக்தி. அதுதான் அவருக்கு வாசனையாக இருக்கு. துயிலனவேல் கண் வளரும் நம்முடைய அகங்காரங்களை வீழ்த்தி அவர்களை கால்களாக வைத்து அவன் புலனடக்கத்தை வஞ்சனையாக வைத்து அதன் மேல் எம்பெருமான் சுயப்பதியான பேரின்பத்தில் வாழ்ந்திருக்கின்றான். மாமான் மகளே சுயப்பதியான வேதபுருஷனே. இங்கு மகளே தாயே அப்படிலாம் கூப்பிடுறது என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய புருஷாகாரத்தை காமிக்கக்கூடியது. மணிக்கதவம் தாழ்திரவாய் திரு அஷ்டாட்சரம் துவயம் இவைகளை விசேஷத்தை உலகத்துக்கு நீ திறந்து காட்ட வேண்டும். மாமீரவளை எழுப்பீரோ வேதமாதாவே எம்பெருமானுடைய அனுபவத்தை தெரிவிக்க வேண்டும்.